Very warm welcome to all of you. எல்லாருக்கும் மத்தியான வேலையில் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எல்லாரையும் உங்களை வரவேற்கிறேன். God has been really good. ஆண்டவர் உண்மையாகவே நல்லவராக இருந்து வருகிறார். So turn with me to the book of Romans. ரோமர் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Hold closer so you can hear. Romans chapter 2. ரோமர் 2ஆம் அதிகாரம். I'm going to read from verses 1 till verse 16. 1லிருந்து 16 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். And today I want to talk about God's loving warning. இன்றைக்கு காலை வேளையில் உங்கள் மத்தியில் பேசக்கூடிய காரியம் என்ன சொன்னா, தேவனுடைய அன்பின் எச்சரிப்பு. God's loving warning. அன்பாய் தேவன் நம்மை எச்சரிக்கிறதை உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். See, God is a loving God. ஆண்டவர் நல்ல நேசிக்கிற ஆண்டவர் தான். He's a patient God. அவர் ரொம்ப தாழ்மையா இருக்கிற ஆண்டவர். He's also a strict God. அதே போல ஒரு கடினமுள்ள தேவனுமா இருக்கிறார். But unlike our school principals and teachers, இப்படின்னு சொன்னா நம்முடைய பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர்கள், டீச்சர்கள், ஆசிரியர்கள், God has mercy and grace over us. நம்ம மேல இரக்கமும் தயவும் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். Other people won't have mercy and grace over us. மற்றவருடைய அன்பு தயவு நம்ம மேல கிடையாது. Many times even the government and the law and the court and the police won't have mercy and grace over us. கவர்மெண்ட்ல பார்க்கும்போது அரசாங்கத்தின் நிமித்தமாய் நம்ம எந்த விதமான இரக்கமும் தயவும் நம் ஜனசு மேல வைக்கிறது கிடையாது. But God has tremendous love, mercy and grace over us. ஆனாலும் ஆண்டவர் மேல அளவற்ற ஒரு அன்பையும் நேசையும் பாசத்தையும் நம்ம மேல வைத்திருக்கிறார். I know this is a long chapter, but I'm going to try to make it as short as possible so that we can get the main points. இது நிறைய பெரிய தலைப்பா இருக்கிறது. ஆனால் கூட நான் முயற்சி செய்கிறேன் மிக சிறியதாக உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி உங்கள் விளக்கங்களை சொல்ல நான் முயற்சிக்கிறேன். So it says in Romans chapter 2 verses 1. ரோமர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். It says, you may think you can condemn such people, but you are just as bad and you have no excuse when you say they are wicked and should be punished. You are condemning yourself, for you judge others, do these and you do these very same things. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு செல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். See, many times we look at other people's mistakes and sins and wrongs and we say they are bad people, God needs to punish them. நாம் நினைக்கிற காரியங்கள் என்ன, மற்றவர்களை பார்த்து இவர்கள் தவறாய் செய்கிறார்கள், இவர்கள் தவறுதல் எடுக்கிறார்கள் சொல்லி மற்றவர்களை குறை கூறி ஆண்டவருமாக அவர் நிராகரிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். But the Bible says, ஆனால் வேதம் இப்படி சொல்கிறது, when you think like that and speak like that and imagine like that, இப்படிப்பட்டவர்களை நீ சிந்தித்து இவர்களை குற்றவாளி என்று நீ தீர்க்கும் பட்சத்தில் you're basically talking about yourself. நீ என்ன செய்யணும், உன்னை குறித்து நீயே தீர்ப்பை கொண்டு வருகிறாய். They always say when you point a finger at somebody, இப்படி சொல்லுவார்கள், மற்றவர்களை நீங்கள் நியாய தீர்ப்பதற்கு உன் கைக்கு விரல் நீட்டினால் always see 3 fingers are pointing back at you. இந்த 3 விரல்களும் உன்னை தான் அதை குறிக்கிறது. We never say like this. நாம் எப்பொழுதுமே இப்படியாக நாம் மற்றவர்களை We always say like this. எப்போதும் இப்படி ஒரு விரல் விட்டு தான் நாம் காண்கின்றோம். But see 3 fingers are pointing back at us. அந்த 3 விரல்கள் நம்மை தான் அதை குற்றவாளி என்று தீர்க்கிறதா இருக்கிறது. So there's a verse in the Bible that says, before you find fault with somebody else, look at the log in your eye. வேதம் இப்படியாய் சொல்கிறது, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பு முன்பாக உன் கண்ணிலே உதிரத்தை நீ எண்ணி பார்க்க வேண்டும். Verse 2 says, and we know that God in his justice will punish anyone who does such things. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம். Verse 3 says, since you judge others for doing these things, why do you think you can avoid God's judgment when you do the same things? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றாயோ? We don't have any qualification to look at someone and say you are doing wrong. We don't have any qualification. நாம் மற்றவர்களை பார்த்து நீ செய்கிறது தவறு என்று சொல்லுவதற்கு நமக்கு எந்த விதமான தகுதி நமக்கு நம்மிடத்துல இல்லை. Because we do the same things. ஏன்னு சொன்னால் அவள் செய்கிறது போல நாமும் அதே குற்றத்தான் செய்து வருகிறோம். But many people don't know we are doing these things. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அநேகருக்கு தெரியாது. I love Jesus for many things. நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அநேக விஷயங்களில நாம் மிகவும் நேசிக்கிறோம். One of the things I love Jesus. ஒரு காரியத்தை பற்றி ஆண்டவர் மிகவும் நேசிக்கிற ஒரு காரியம் உண்டு. If you look at anywhere in the Bible,
இந்த வேதத்தை எந்த பகுதியால் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். He never pinpoints people's sins. எந்த இடத்துல ஒரு இடத்திலும் ஜனங்கள் செய்கிற தவறுகளை கர்த்தர் உணர்ந்து காட்டி He பேசுவதில்லை. doesn't talk about their past. கடந்த கால ஜீவித்தை கூட ஆண்டவர் பேசுவது இல்லை. Only one thing Jesus focuses and concentrates on. ஒரே ஒரு காரியத்தை மற்றும் உன்னிப்பாய் கர்த்தர் அறிகிற ஒரு காரியம் என்னவென்றால், And he's only concerned about this one thing. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். He's not bothered about our former sins and our history behind us. நாம் செய்த கடந்த கால பாவங்களை பார்க்கிறதோ நியாயத்திற்கதோ கர்த்தர் விரும்புகிற But தேவன் if you அல்ல. read the Bible anywhere, நீங்கள் வேத பகுதி எந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தாலும் he's only worried about one thing. ஒரே ஒரு காரியத்தை குறித்தான் கர்த்தர் கவலை கொள்ளுகிறார். And this is what he says to people. அதைதான் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறவராக இருக்கிறார். You are forgiven. உங்களுடைய நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. Don't sin again. மீண்டும் எந்த ஒரு பாவமும் செய்யாதே. That's all he's worried about. அதை குறித்து மட்டும்தான் ஆண்டவர் பேசுகிறதை But if you பார்க்கிறோம். go to the churches and the pastors and the Christian people, they'll ask you, tell me all the sins you did. சபைக்கு போகும்போது சபைக்கு வருகிற ஜனங்கள் சொல்லுவார்கள், நீங்க செய்த எல்லா பாவங்களையும் தயவு செய்து சொல்லுங்கள் என்று அவரிடத்தில் One கேட்பார்கள். by one you tell. ஒவ்வொன்றாக நீ என்னென்ன செய்த பாவம் அதெல்லாம் ஒவ்வொன்றாக விருது சொல்லு என்று சொல்லுவார்கள். Some churches, they believe that you have to come and confess point by point everything that you did from the time you were born. நீங்கள் பிறந்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரை செய்த ஒவ்வொரு பாவங்களையும் நீங்க சொல்ல வேண்டும் என்பதாக ஜனங்களிடத்திலிருந்து அநேக ஊழியர்கள் எதிர்பார்ப்பார்கள். Lot of churches do that. நிறைய திருச்சபைகள் இப்படித்தான் செய்து கொண்டு They will make you come and confess everything. வந்து நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நீங்கள் சொல்லி ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். Listen, கவனியுங்கள், Jesus never asked anybody to confess anything point by point in the Bible. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை கொண்டும் எந்த ஒரு பாவங்களை ஒவ்வொன்றாக சொல்லு வேறு சொல்லு என்பதாக தேவன் எதிர்பார்க்கிற He's தேவன். not bothered about it. அதை குறித்து கவலையும் கிடையாது. He's bothered that you don't do that again. அவருடைய கவலை என்ன? நீங்கள் மீண்டும் அப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது. That's all. You know, sometimes when I hear people's testimony, நான் ஒரு சில ஜனங்களுடைய சாட்சிகளை கேட்கும்போது, especially if it is very dramatic testimony and very deep and very, some testimonies are dangerous testimonies. ஒரு சில சாட்சிகள் கேட்கும்போது மிகவும் பயங்கரமாகவும் மிகவும் எப்படி சொன்னா, It's not meant for public. இதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத சில பாவங்கள் அது சொல்லி இருக்கிறது. It can be too graphic sometimes. அது வந்து விவரித்து காண்பிக்கவே முடியாது அப்படிப்பட்ட பாவங்கள். And sometimes when I listen to people coming and describing, I went like this, I caught that guy like this, I put the knife in him like this, and I'm like, why do you want to say all these things? ஒரு சிலப்பட்ட நபர்கள் இப்படி சொல்லுவார்கள், நான் அவனை பிடித்தேன், அவன் கத்தியத்தை இப்படியாக வைத்து அவனை கொன்றேன் என்பதாக விவரமாக பாவத்தை ஜலமுன்பாக சொல்லுவார். After a person gives a testimony like that, you think all the church members will love him more. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்லி பிற்பாடு நீங்க நினைக்கிறீங்களா எல்லா சபைக்காரரும் அவளை பார்த்து அவர் They might not even, they'll be so scared of him and so afraid of him. அவனை பார்த்து யாரும் நேசிக்க முடியாது, ஆனா கூட எல்லாரும் பார்த்து பயப்படுகிற சுபாவத்தில் ஜனங்கள் தள்ளப்படுவார்கள். So we don't have to come and give detail about the wrong things that we did. It is no glory to God for that. நாம் இப்படிப்பட்டதான அதி பயங்கரமான சாட்சிகளை நம் தேவ சமூகத்தில் வந்து நம்ம சொல்லவே கூடாது. But it is important to tell people, I was once lost, I was once doing wrong things, but now Jesus has changed. That is important. இப்படியாக சொல்லலாம், ஒரு காலத்திலே மிகவும் மூர்க்கமாக இருந்தேன், வெறி கொண்டவனாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டு நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கேன் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லலாம். We don't have to give details of the wrong things we did. எதெல்லாம் செய்தோமோ அது மிகவும் விவரமாக எல்லா பாவங்களையும் விவரித்து சொல்ல முடியாது. That is no glory to God in that. அப்படி சொன்னாலும் கூட அது தேவனுக்கு மகிமையாகவே இருக்காது. But the glory to God is, now I don't want to do it anymore. ஆண்டுக்கு மகிமையா என்ன இருக்கும் சொன்னா, இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை நான் என் வாழ்நாளிலே செய்ய மாட்டேன் என்பதாக சொல்ல வேண்டும். That is glory to God. அதுதான் தேவனுக்கு மகிமையா இருக்கும். And it says in verse 4, 4வது வசனம், don't you see how wonderfully kind, tolerant and patient God is with you? Does this mean nothing to you? Can't you see that his kindness is intended to turn you from your sin? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? What a wonderful verse. என்ன அருமையான ஒரு வசனங்கள் இது. Just listen to that again. Please listen to that fourth verse. It says, don't you see how wonderfully kind, tolerant and patient God is with you?
மீண்டும் ஒரு விஷயம், இது உன்னிப்பாக நன்று சற்று நிதானமாய் கவனியுங்கள். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுவாயோ என்று எழுத. Let me ask you a question. ஒரு கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். Is your mother and father so tolerant and kind and patient? உங்களுடைய தகப்பன தாயும் மத்தியிலும் அவர் தயவாயும் அன்பாக இருக்கிறார்களா? Is your school teacher and principal so patient? உங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபலாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், உங்களிடத்தில் தயவும் அன்பாகவும் இருக்கிறார்கள். Is your office boss so patient? உங்களுடைய அதாவது வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இப்படிப்பட்டதான ஒரு இரக்கத்தோடு Is your relative so patient with you? இன்ன பந்துக்கள் இப்படிப்பட்ட இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்களா? Nobody can show the patience that God shows us till today. ஆண்டவர் காண்பிக்கின்ற அந்த தயவை போல வேறு எந்த ஒரு நபரும் நமக்கு அப்படிப்பட்ட தயவை நம்மால் காண முடியும். It's asking us a question. Don't you see how wonderfully kind, tolerant and patient God is with you? இப்படிப்பட்டதான பொறுமை, நீடிய சாந்தம், தயவு, இப்படிப்பட்ட காரியங்களை எவ்வளவு அழகாக கர்த்தர் நம்மிடத்தில் காண்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And I was thinking about again last 6-7 years of my life how patient and tolerant God was with me. 6-7 வருஷங்களாக கர்த்தர் எப்படி என்னுடைய வாழ்க்கையில அவர் பொறுமையா இருந்து தயவா இருந்து என்னை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். The second part of that fourth verse says, does this mean nothing to you? இவர்கள் நிமித்தம் எந்த ஒரு காரியமும் இல்லையா என்று வேதம் சொல்கிறது. Has no effect in you God's kindness? ஆண்டுடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில பிரதிபலனா இங்க கிடைக்கிறது வருகிறது இல்லையா என்று வேதம் கேட்கிறது. It says, can't you see this kindness is intended to turn you from your sin? என்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய பாவங்கள் இருந்து முழுவதுமாக மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள வருவதுதான் இந்த வேதத்தினுடைய நோக்கமாக இருக்கு. Why is God so kind and loving and patient? ஏன் ஆண்டவர் தயவாகவும் அன்பாகவும் பொறுமையாகவும் தேவன் இருக்க வேண்டும்? Giving us opportunity to turn back and change our lives. ஏன் இப்படிப்பட்ட பொறுமையா இருக்கான்னு சொன்னா நம்ம வழியிலிருந்து மீண்டும் திரும்பி தேவ சமூகத்தில் நாம் கடந்து வர வேண்டும் என்பது நோக்கத்துக்காகத்தான் கர்த்தர் தயவாய் பொறுமையாக இருக்கிறார். You know, God deals differently with different people. ஆண்டவர் ஒரு சில இடத்துல மிகவும் வேற்று வித திசையிலே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். For some people he'll give 7 hours time to repent. ஒரு சிலருக்கு 7 மணி நேரம் மனம் திரும்புவதற்கு ஒரு அவசியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக. For some people he'll give 7 days time to repent. ஒரு சிலருக்கு 7 நாட்கள் அவகாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். For some people he'll give 7 weeks to repent. ஒரு சிலருக்கு 7 வாரங்கள் அவர்கள் பொறுமையா இருக்க வேண்டும் சொல்லி சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். For some he'll give 7 months to repent. ஒரு சிலருக்கு 7 மாதங்கள் அவர்கள் மனம் திரும்பாதவர்கள் என்று மிகவும் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். And for some people like me he'll give 7 years to repent. என்னை போல ஒரு சிலருக்கு ஆண்டவர் 7 வருடங்கள் காத்திருக்கிறார். Now, just because, listen to me very carefully, just because God gives somebody 7 years, 10 years, 20 years time, don't think you'll also get that 7 years and 20 years. That may not happen. தயவு செய்து இப்படி நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் ஒரு சிலருக்கு 7 வருஷங்கள் 7 மாதங்கள் பொறுமையா இருக்கிறாரு, எனக்கும் அப்படி பொறுமையா இருப்பாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரக்கூடாது. If you think and calculate like that, within 7 hours God might hit you. இப்படி நீங்கள் ஒருவேளை சிந்தித்து நீங்கள் இப்படி செயல்படுன்னு சொன்னால் 7 அவருக்குள்ளே உங்களை கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார். I don't know why God was patient with me and kind with me for 7 years. I don't know. எனக்கே தெரியாது கர்த்தர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில 7 வருஷங்கள் கர்த்தர் பொறுமையாய் காத்திருந்து என்னை நடத்தி இருந்தான்னு எனக்கு தெரியாது. He should have beaten me and killed me long time ago. உண்மையை சொல்ல போனால் 6-7 வருஷங்கள் முன்பாகவே என்னை கர்த்தர் ஏதாவது ஒரு தீங்கு வர பண்ணி என்னை கொலை செய்திருக்க வாய்ப்புண்டு அப்படி செய்து. But if he's kept me, ஆனால் ஆண்டவர் என் ஜீவனோடு வைத்திருப்பது and patient as this person, patient with me for 7 years. ஆனாலும் ஆண்டவர் 7 வருஷங்கள் எனக்கு தயவாய் இருந்து பொறுமையா இருந்த நிமித்தமாக He's got something planned for me. என்னால் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் ஏதோ ஒரு திட்டங்களை தீர்மானங்களை என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். These last few weeks I was just saying, God please use me, use this story to encourage people, motivate people and to caution people. I've been praying. நான் ஒரு சில இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக நான் இப்படியா செஞ்சு வைக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த இரக்கம், இந்த தாழ்மை, இந்த பொறுமையை ஜனங்களுக்கு விவரமாய் சொல்லுவதற்கு எனக்கு ஒரு அவகாசத்தை கூட்டும் என்று சொல்லி தேவனிடத்துல நான் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன். And yesterday I got a call. நேற்று எனக்கு ஒரு அழைப்பு வந்தது from a good friend of mine. ஒரு நல்ல ஒரு சக நண்பர் நிமித்தமாக. That guy has never called me. அவர் எப்பவுமே என்னை அழைத்து பேசுவதே கிடையாது. He first messaged me. முதலாவது எனக்கு ஒரு மெசேஜ் அவர் அனுப்பினார். He says, Godfrey, I want you to come to our CSI church and give message and your testimony what God did to you. அவர் என்னை அழைத்து தயவு செய்து என் CSI மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு வந்து நீங்கள் தேவன் செய்த அந்த சாட்சியை எங்கள் மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு அன்பாக ஒரு மெசேஜ் அவர் அனுப்பியிருந்தார். Nobody till now has called me for a testimony like that.
என்னை இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்லும்படியாக ஒருவரும் என் வாழ்நாளிலே அழைத்ததே கிடையாது. So I just remembered, and God said, how's your prayer working? ஆண்டு இப்படி சொன்னார், எப்படி உன்னுடைய ஜெபம் எப்படி வேலை செய்கிறது என்று பார். From now onwards, people will start calling you. You'll have to go and stand and tell them what I did for you, and tell people, be careful. ஆண்டு இப்படியாக நம்ம என் வாழ்க்கையில் சொன்னால், இனிமேல் இப்படிப்பட்ட சாட்சிகளை யாரெல்லாம் உன்னை அழைக்கிறார்களோ அவர் முன்பாக போய் நீ செஞ்ச அந்த ஜெபத்தை நீ மற்றவர்களிடத்தில் ஒரு சாட்சியாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது தேவனுக்கு எச்சரிப்பு நிமித்தமாக என்னை எச்சரித்தார். See, people, when we do wrong, people will embarrass us. They will let us down. They will ashame us. எப்போதெல்லாம் நம் ஜனங்கள் முன்பாக ஒரு விரோதமோ ஒரு பாவமோ செய்வானால் உடனே நம்மளை கீழே இறக்கி விடுவார்கள், அவமானமாய் பேசுவார்கள், தரக்குறைவாய் நடத்துவார்கள். Jesus will never do that. ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதே In கிடையாது. fact, he'll cover up all your mistakes. ஒரு காரியம் செய்வார், உன்னுடைய தப்பிதங்களை எல்லாம் அவர் மூடி மறைப்பார். And he will look at you. And he will look at you ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது like as if you didn't do anything at all. நீங்கள் ஒன்றுமே செய்யாத பிள்ளைகளை போலதான் கர்த்தர் உங்களை அவர் பார்க்கிறவராக. There is only one person in this world ஒரே ஒரு இந்த உலகத்திலே ஒரே ஒரு நபர் தான் who will forget your sins, and that is Jesus. உன்னுடைய தப்பிதங்களை மன்னித்து பாவங்களை மன்னிக்கிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் Only இயேசு. one person. ஒரே ஒரு நபர் தான் இந்த உலகத்திலே உண்டு. The Bible says, வேதம் இப்படி சொல்லுகிறது, I will look at your sins as if you have sinned no more, and not at all sin. I will look at you like that. ஆண்டவர் சொல்ல, நீ பாவமே செய்யாதது போல உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து நான் மறந்திருக்கிறேன், நீ பாவம் செய்தது போல உன்னை பார்க்கிறேன். Can you believe that a God can forget what you have done? நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள், கர்த்தர் நீ செய்த தவறுகளை எண்ணாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். How can God forget what you have done? A man may be able to forget. How can God forget what you have done? மனுஷர்களே மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் எப்படி அவர் மன்னித்து மறக்கிறவரா இருக்கிறார். But the Bible says, I will look at you as if you have sinned not at all any time. நான் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நீங்கள் பாவமே செய்யவில்லை என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். Do we have any other reason to love Jesus more than that? இதை விட வேற ஏதாவது சிறப்பான காரியம் ஆண்டவர் நேசிப்பதற்கு இருக்கிறதா? If you do one small mistake to somebody, even 20 years back, நீங்கள் யாருக்காகிலும் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சிறிய தவறை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், after 20 years they'll remind you suddenly of that. 20 வருஷம் கழித்து சொல்லுவார்கள், அந்த தவறை 20 வருஷம் முன்னாடி செய்த சொல்லி அதை ஞாபகப்படுத்துவார்கள். They won't forget. அவங்க மன்னிக்க மாட்டார்கள். Doesn't matter, they will not forget. கண்டிப்பாகவே நான் சொல்லுகிறேன், அவங்க உங்களை மறக்கவே மாட்டார்கள். When they get angry, they will tell it to you. எப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு அதை சொல்லி உங்களுக்கு, when they get frustrated, they'll remind you of it. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கோபம் கொள்கிறாங்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களை ஞாபகப்படுத்துவார்கள். Jesus will never ever bring back the sins that you've done and remind you of that. He will never do that. ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு காலம் ஒரு பொழுதும் நீங்கள் செய்த தவறுகளை மீண்டும் வந்து சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்த மாட்டார், எச்சரிக்கவும் மாட்டார். That's the beauty of Jesus. அதுதான் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மிக அழகான ஒரு காரியம். And at least for that one reason, we have a beautiful opportunity to worship him. இந்த ஒரு காரணத்தின் நிமித்தமாக நாம் தேவனை முழு இதயத்தோடு நம்ம தேவனை ஆராதிக்க முடியும். In verse 5 says, because you are stubborn and refuse to turn from your sin, you are storing up terrible punishment for yourself, for a day of anger is coming when God's righteous judgment will be revealed. 5வது வசனம், உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயே, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். I'm just jumping to verse 7. It says, he will give eternal life to those who keep on doing good, seeking after the glory and honor and immortality that God offers. 7வது வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். But 8th verse says, but he will pour out his anger and wrath on those who live for themselves, who refuse to obey the truth and instead live lives of wickedness. 8th verse. சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிக்கிறவர்களுக்காக உக்ர கோபாக்கினை வரும். And it says in verse 9 and 10, there will be trouble and calamity for everyone who keeps on doing what is evil, for the Jew first and also for the Gentile, but there will be glory and honor and peace from God for all who do good, for the Jew first and also for the Gentile. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும்.
முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். Verse 11 is a lovely verse. 11வது ரொம்ப அருமையான வசனம். It says God does not show any favoritism to anybody. தேவனிடத்தில் பட்சபாதம் என்பதே கிடையாது. Everybody is equal. எல்லாரும் ஆண்டவனுமாக சரிசமமாகத்தான் இருக்கிறார். That's the fairness and the goodness of God. அதுதான் தேவனுடைய இரக்கமும் தயவுமா இருக்கிறது. It says I want to just skip and go verse 13. 13. It says, for merely listening to the law doesn't make us right with God. It is obeying the law that makes us right in His sight. நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கப்படுவார்கள். Listen, I want us to listen to this 14th verse. It's a very, very, very important verse. இந்த 14வது வசனத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். இது மிகவும் நல்ல ஒரு வசனம். 14வது வசனம். Especially Christians need to listen to this verse. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை உன்னிப்பாக listen very carefully. Verse 14. Even Gentiles who do not have God's written law show that they know His law when they instinctively obey it, and even without having heard it, they demonstrate that God's law is written in their hearts for their own conscience and thoughts, either accuse them or tell them that they are doing right. Wow! அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுபாவமாய் நியாயத்திற்கு பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணங்களாக இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனை ஒன்றொன்றையும் தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களிலே எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். Did you understand that? உங்களுக்கு இது புரிகிறதா? நல்லா கவனிச்சு பாருங்கள். People who don't know Jesus, people who are not Christians, even they sometimes will do correct things because their conscience is led by God. Right or wrong, they know it and they do it. They have not read the Bible, they have not read the law, but they will do right things. But sometimes Christians read and do wrong things. ஒரு சில காரியங்களை நன்றாக கவனித்து பாருங்கள். ஆண்டவரை அறியாதவர்கள் நியாய பிரமாணங்கள் தெரியாதவர்கள் கூட அவளை அறியாதபடிக்கு அவங்க வேத வசனத்தை என்ன செய்கிறதோ அப்படி தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஏன் சொன்னால் வசனம் படிக்கிறதுல வசனம் வாசிக்கிறதுல ஆனால் கூட நீதி நியாயங்களை குறித்து அவங்க சரியானபடி இந்த வேத பிரமாணத்தை நடத்தி கொள்வார். Verse 15 says, they demonstrate that God's law is written in their hearts. Who demonstrates? Gentiles demonstrate that God's law is written in their hearts for their own conscience and thoughts, either accuse them or tell them that they are doing right. அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகளை ஒவ்வொன்று திருக்கிறதினாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். So who's working in the Gentiles' heart? My question this morning. ஆண்டவர் அறியாதவர்கள் மத்தியில் யாரு ஆண்டவர் செயலாற்றி கொண்டிருக்கிறது? Who's working? யார் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது? The devil or God? பிசாசையிலே ஆண்டவர் யார் ரெண்டு பேர்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க? Look at the love that God has even for people who don't know Him. பாருங்க, ஆண்டவருடைய அன்பு கவனித்து பாருங்கள். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில் கூட ஆண்டவர் அன்பு இருக்கிறதை நீ நானும் அறிந்து கொள்ள முடியும். And verse 16 says, and this is the message I proclaim, that the day is coming when God through Christ Jesus will judge everyone's secret life. 16 வசனத்தை நாம் வாசி கேட்போம். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். You see, we can hide from everybody. நம்ம எல்லாருக்கும் மத்தியில நம்ம மூடி மறைத்துக் கொள்ளலாம். We can hide from everybody. எல்லாருக்கும் மத்தியில நம்ம மூடி நம்ம பாவங்களை மறைத்துக் கொள்ளலாம். We can never hide from God. ஆனாலும் ஆண்டவர் முன்பாக நம்ம எந்த தப்பிதங்களையும் நம்ம மறைக்க கூடாது. And we need to be very careful when we are trying to hide from God, because you can't hide from God. நீங்கள் ஆண்டவர் முன்பாக உங்களுடைய தப்பிதங்களை மறைத்துக் கொள்ளவே முடியாது. ஆனாலும் இந்த விஷயங்களிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். It's okay to hide from people, but don't try to hide from God. ஜனங்கள் மத்தியிலே உங்கள் பாவங்களை மூடி மறைத்துக் கொள்வது என்பது சகஜமான ஒன்று. ஆனாலும் ஆண்டவர் முன்பாக எந்த தப்பிதங்களையும் நம்மளால் மறைத்துக் கொள்ள முடியாது. People are not going to save you. ஜனங்கள் உங்களை ரட்சிக்கிறவர்கள் அல்ல. People are not going to help you. ஜனங்கள் எந்தவித ஜனங்கள் உதவி செய்யவும் ஆயத்தமாக இல்லை. People are not going to rescue you. ஜனங்கள் எந்த விதமான உங்களை பாதுகாப்புக்குள்ளாக உங்களை நடத்த முடியாது. People are not going to send you to heaven. ஜனங்கள் பரலோகத்துக்கு உங்களை ஒருபொழுதும் அனுப்பிவிட முடியாது.
People are not going to pay your child's tuition fees and school fees for the whole year. ஜனங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய அந்த ஃபீஸை எந்த விதத்துல கட்டி முடிக்க முடியாது. But God will do it. ஆனாலும் ஆண்டவர் இந்த காரியங்களை கத்த செய்வார். God will do it. ஆண்டவர் கண்டிப்பா இந்த காரியங்களை கத்த செய்வார். So what am I trying to say this morning? நான் என்ன இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னு சொல்லி பார்க்கும்போது, Don't play with God. ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு விளையாட்டையும் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. It's okay if you play with people. நீங்கள் ஜனங்களிடத்தில் விளையாட்டு வைக்கிறது பரவாயில்லை. Don't play with God. ஆனாலும் ஆண்டவரிடத்தில் எந்த விதமான விளையாட்டையும் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. Many times I've heard many young people say this. நான் அநேக முறை இந்த வாலிபர்கள் இப்படியே சொல்லுகிறதை நான் என்னுடைய காதில கேட்டுக்கிறேன். When I'm young, I'll do all kind of things I'll enjoy. When I become old, I'll come close to God. அப்படி சொல்லுவார்கள். வாலிப நாட்களில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து விட்டுட்டு முதிர் வயதாகும் போது நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக நிறைய வாலிபர்கள் சொல்லுவார்கள். That's only if you're alive, no? What if you're not alive? What you'll do after you're dead? The Bible says the opposite. நீங்கள் ஜீவன் இருக்கிறவங்க தானே செய்ய முடியும். நீங்கள் மரித்தா என்ன செய்ய முடியும்? Young people say we want to enjoy our life, we'll do everything. When we become old, we'll come close to God. வாலிபர் சொல்கிறது என்ன காரணம்? நாங்கள் வாலிபமா இருக்கும்போது எல்லா விதமான காரியங்களில் ஈடுபட்டு செய்வோம், வயதான மாத்திரத்தில் ஆண்டவரிடத்தில் வந்து விடுவோம். Bible tells exactly opposite. ஆனா இதுக்கு நேர்மறையாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. In the Bible there's a verse that says, in the days of your youth remember your creator. வசனம் சொல்லுகிறது, உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. In the days of your youth remember your creator. உன்னுடைய வாலிப நாட்களிலே உன்னுடைய சிருஷ்டிகரை நீங்கள் நினை என்று வேத வசனம் சொல்லுகிறது. In my life, என்னுடைய வாழ்க்கையில I followed that to one extent. நான் இந்த வேதவசனம் நான் அநேக முறை நான் பின்பற்றிருக்கேன். When I was a youth like Blessed and all Joseph and Benjamin, all of when I was a youth, I was so close to God and loved God so much I didn't do anything wrong. நான் Blessed போல ஜோசப் போல நான் வாலிப நாட்களில நான் ரொம்ப ஆண்டவரில் பக்தி வைராக்கியமா இருந்தேன். எந்தவித பாவம் செய்யல, ஆண்டவருக்கு உற்சாகமா நான் ஊழியம் செய்தேன். I followed the Bible. Remember the Lord in the days of your youth. I literally followed. நான் உண்மையாகவே வேதவசனம் சொல்லப்படி என் வாலிப நாட்களில கர்த்தரோடு மிகவும் நெருக்கப்பட்டு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தேன். But when I became older, நான் எனக்கு வயதாகும் பட்சத்துல I did the opposite. நான் நேர்மறையாய் நான் எப்படி அப்படி இருந்தனோ அது நேர்மறையாக நான் மாறி I started doing the wrong things. நான் தவறுகளை செய்ய ஆரம்பித்தேன். And sinful things. நான் பாவமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தேன். Things that God didn't like. ஆண்டவர் எதை நேசிக்கிறையோ அதை நான் செய்ய ஆரம்பித்தேன். And things that people didn't like. ஜனங்கள் எது விருப்பம் இல்லையோ அப்படிப்பட்ட காரியங்களை நான் விரோதமாக இப்ப ஜனங்கள் மூலமாக நான் செய்தேன். That is also wrong. இப்போ இதெல்லாம் கூட பார்க்கும்போது இது தவறான ஒரு காரியம் தான். I can say I followed the Bible. When I was young I loved God. When I'm old I'm becoming different. No, it's wrong. இப்போ நான் சொல்ல நான் வாலிப நாட்களும் போது நல்லபடி ஊழியம் செஞ்சேன், இப்போ செய்யல, இப்படி சொல்வது கூட வேதத்துக்கு எதிர்மறையான ஒரு காரியம் தான். And so God was looking at me. ஆண்டவர் என்னை கவனித்து பார்க்கிறவரா இருக்கிறார். And saying you started well. நீ நல்ல ஆர்வமாய் நீ பிரயாசம். What happened to you now? இப்போது என்ன நடந்தது? And started shaking me up. ஆண்டவர் என்னை பிடித்து குலுக்கி ஆண்டவர் காரியங்கள் நடத்தி வருகிறார். And this month of August, இந்த ஆகஸ்ட் மாதத்துல was the final shake up. கடைசி என்னுடைய ஆண்டுடைய final shake up. ஆண்டவர் என்னை அப்படியே தள்ளாடி பார்த்தார், ஆட்டி பார்த்தார். I am very convinced. இப்போ நான் மிகவும் பலமா இருக்கிறேன். That if I didn't give to God, நான் என்னை ஆண்டவருக்கு நான் என்னை ஒப்புவிக்க என்று சொன்னார். And rededicate my life to God. மீண்டும் ஆண்டவருக்கு நான் பணிந்து செயலாற்றவில்லை. And listen to God. நான் ஒரு வேளை நான் கேட்காம போயிட்டேன். Obey God. அவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன். I am very convinced. நான் இப்படி ஒரு காலம் தீர்மானித்திருக்கிறேன். I don't know about what you think about this, but I am very convinced. நீ என்ன குறித்து என்ன எனக்கு தெரியாது, ஆனா நான் உள்ளபடி நான் மிகவும் தீர்மானம் உள்ளவனாக நான் இருக்கிறேன். I am convinced that God would have killed me. நிச்சயமா நான் நம்புவேன், ஆண்டவர் என்னை நிஜமாகவே என்னை கொலை செய்வார். Definitely will kill me. நிச்சயமாகவே என்னை கொலை கத்த செய்வார். Not because he hates me. ஆண்டவர் என்னை விரும்பவில்லை என்றதுக்கு அதுக்கு அர்த்தம் இல்ல. But because he doesn't want me to continue this bad life. ஆண்டவர் இந்த கெட்ட ஒரு ஜீவியத்தை நான் மிகவும் தொடர்ந்து நான் செய்யக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கு. Because of his love he would have done that to me. ஆண்டவருடைய அன்பினால தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். You know, the Old Testament God used to kill people when they do wrong things. பழைய ஏற்பாட்டில் நீங்க கவனிச்சு பாப்பீங்கன்னு சொன்னா ஜனங்கள் எதெல்லாம் தவறு செய்வாங்களோ உடனே ஆண்டவரை கொலை செய்வார் என்பது உங்களுக்கு தெரியுமா? Thousands of people have died in the Old Testament when they did wrong. ஆயிரமான ஜனங்கள் அவள் செய்த பாவங்களுக்கு பிரதிபலனாக மரித்திருக்கிறார்கள். But in the New Testament thousands of people have escaped.
ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆயிரம் ஜனங்கள் ஜீவனை பெறுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். That's because Jesus has mercy and grace over us. காரணம் என்ன சொன்னா, தேவனுடைய இரக்கமும் தயவும் மனுஷன் மேல் இருக்கிறதால் தான் தப்பித்துக் கொள்கிறார். So this afternoon, as we speak about God's loving warning, இன்றைக்கு மத்தியான வேளை உங்களோடு பேசிக்கிறதுனாக்கா அன்பின் எச்சரிப்பு, தேவனுடைய அன்பின் எச்சரிப்பு. I want us to think about where we are going wrong in our lives. நமக்கு சற்று யோசிக்கலாம், எங்க நம்ம தவறாக நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், and change that. அதுல இருந்து நாம திரும்புவோம். It's not worth taking the risk to do things that don't please God. ஆண்டவருக்கு எது விரோதமோ அது மிகவும் கடினப்பட்டு நம்ம செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. It's not worth. அது அவசியமான, it's a very big risk. இது மிகவும் ஒரு பொருத்தம் அல்லாத ஒரு காரியம். And also the peace and joy and love that we have inside will all go away. நமக்குள் இருக்கிற அந்த சாந்தி, சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் இது நிமித்தமாக நம்ம விட்டு விடுவோம். So let's yield to God. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சுகமாக்கட்டும். And if God is showing us and warning us and encouraging us and reminding us, let's yield to it and say, yes Lord, I want to do what you want me to do. இப்படி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னை தயவு செஞ்சு இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்களை தப்புவித்து உம்மை நேசிக்கிற ஒரு நேசிப்பை என் இருதயத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். Let's pray. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.